என்ன சீனியர், என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா வரீங்க? காலையிலே யார் மேலே இவ்வளோ கோவம்? இன்னும் யார் மேலே? எல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்களால தான். ச்சே, காலையிலே என் நிம்மதியே போச்சு. ஹலோ ஹலோ சீனியர், என்ன அப்போதான் பொதுவாக இப்படி பொண்ணுங்க மேலேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் டார்ச்சர் கொடுத்தாங்களோ அதுக்கு ஏன் எல்லா பொண்ணுங்களையும் சொல்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். ஒரு ஆம்பளையோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதே இல்லை. சரி சீனியர், இப்போ யார் உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கல அதை சொல்லுங்க முதல்ல. என்ன யாரு? உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காளே, அவ தான். காலையிலேயே இல்லாததையும் பேசி என்னை டென்ஷன் ஆக்கிட்டா. அவளை ஒழுங்கு மரியாதையாக படிக்கிறதா இருந்தால் இந்த காலேஜில் இருந்து படிக்க சொல்லு, இல்லை டிசி வாங்கின்னு போய் வேற இடத்துல சேர்ந்துக்க சொல்லு. அவளால் எனக்கு பெரிய தலைவலி. தெரியாமல் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். லவ் பண்ணால் இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஐயோ சீனியர், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரியல. அவள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்குவா. மற்றபடி அவள் உங்களை உண்மையாக தான் விரும்புகிறா. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன் இல்லை, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசும் இல்லை, லவ் பண்ணி ஊரை சுற்றுற வயசும் இல்லை. லவ் பண்ணுமா அதை டீசெண்டாக வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி தான். என்னால் என் நேரமோ உன்னை லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கின்னு அவகிட்டையும் சொல்லின்னு அவள் பின்னாடியே சுத்த தெரியாது. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவும் பிடிக்காது. நான் இப்படி தான். என்னை இந்த கேரக்டரோட அவள் ஏற்றுக்கிறதா இருந்தால் அவளை லவ் பண்ண சொல்லு. இல்லையா, அவன் நினைக்கிற மாதிரி என்னால் சுத்த முடியாது, என்னால் லவ் பண்ண முடியாது. இதை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தெளிவாக சொல்லிவிடு. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு தான் நடக்கும். இதையும் சொல்லிவிடு. என்னடி கனி, என்ன இது? எதுக்கு இந்த இவன் இப்படி கத்திட்டு போகிறான்? ஏய், அவன் இவன் அதடி, அவங்க நம்மளை விட சீனியர். சரி இருக்கட்டும், என்ன ஆச்சு? உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஹாசினியும் இந்த சீனியரும் லவ் பண்ணுறாங்க. ஓஹோ, கதை அப்படி போதா? சரி, அதுக்கு ஏன் இவர் கோவப்படுறாரு? உனக்கு தான் நம்ம ஹாசினி பற்றி தெரியும் இல்லையா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொசசிவ். இப்போ பாரு, அவகிட்ட பேசினே இருக்கணும்னு இருக்கவா, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்குவா. அது இவருக்கு ஒத்துக்கல, அதான் கத்திட்டு போகிறாரு. 2 நாள் காலேஜ் வரல, வீட்டுக்கே போய் பார்க்கலான்னு சொன்னாடி. அப்படியா? அவ்வளவா விரும்புகிறா இவரை? ரொம்ப விரும்புகிறா. என்ன செய்ய, அவளும் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேன்றா, இவரை அவளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இது எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல. அந்த ஹாசினியோட சொந்தக்கார பையன் கூட இந்த காலேஜில் தான் படிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடி, அவனுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு. சரியா போச்சு போ. ஆனால் அவங்க வீட்டில் அந்த பையனோட ஃபேமிலிக்கும் இவன் ஃபேமிலிக்கும் ஒத்து வர்றதில்லன்னு சொல்லின்னு இருந்தா. இங்கே காலேஜில் தான் அவன் அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறான். ஐ மீனு, எப்படி வந்த? உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. நீ தான் லவ் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கே. நான்லாம் கண்ணுக்கு தெரியவேனா என்ன? என்ன இந்த கண்ணி போட்டு கொடுத்தாளா? அவள் ஒன்றும் போட்டு கொடுக்கல. உன்னோட லவ்வர் தான் வந்து உன்னை கிளின்னு கிழிச்சிட்டு இப்போ தான் போனார். என்ன, இங்கே வந்து என்னை திட்டிட்டு போனாரா? என்னடி கனி, என்ன சொல்கிறாய்வோ? ஆமாம் ஹாசினி, நான் சொன்ன நீ கேட்குறதே இல்லை. எதுக்கு சும்மா அவங்கள போய் டார்ச்சர் கொடுக்குற? என்னப்பா சொல்கிற? ரொம்ப திட்டினாரா என்ன? ரொம்பலாம் இல்லை, கழுவி ஊத்துனாரு. ஜோக் அடிக்காதப்பா, சொல்லு, என்ன சொல்லிட்டு போனாரு? நீ வந்த உடனே என்ன 7 எழுத்து விட்ட? மனுஷன் அப்படி வெடிச்சிட்டு போறாரு. அது வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அக்கா ஒருத்தர் சீனியர் கூடவே சுற்றுவாங்களே. ஆமாம், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீதேவி. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான். ஓஹோ, அப்படியா? சரி, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகட்டும். அதுக்கும் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அது வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் ஆனது இன்னும் யார் கூடவும் இல்லை, சீனியரோட அண்ணன் கூடவான். ஓஹோ, அப்போ அவங்க சீனியருக்கு அண்ணியா? ஆமாம். நான் வேற வாயை வச்சுக்கின்னு சும்மா இல்லாமல் அவங்கள என்ன ஏதாச்சும் பேசிட்டியா என்ன? ஆமாம். என்னடி, என்ன சொல்லி தொலைச்ச?
சீக்கிரமா சொல்லு. சீனியரோட அண்ணன் பயங்கரமான பணக்காரு, பெரிய பிஸ்னஸ் மேனா. அவர் போய் உங்களை எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டுட்டேன். முட்டாள் முட்டாள், யாரை என்கேஜ்மெண்ட் பண்ணா உனக்கு என்னடியாச்சு? நீ வாய முடியும் தான் நான் இருக்கணும். இப்படியா யாராச்சும் கேட்குவாங்க? ஏன் நீ பெரிய பணக்காரின்னு உனக்கு கொழுப்பா? ஐயோ இல்லை கனி, பத்தியா நீயே என்ன தப்பாக நினைக்கிற? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவ்வளோ பெரிய பணக்காரரு இவ்வளோ சாதாரணமாக இருக்கிறவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். அது நீ தப்பாக நினச்ச மாதிரி அவங்களும் என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஏண்டி உன் வாயை வச்சுக்கின்னு உனக்கு சும்மாவே இருக்க முடியாதா? எல்லா இடத்துலையும் போய் வம்பு இழுத்துன்னு வர. பின்ன அவங்க அண்ணி பற்றி நீ இப்படி பேசுனா மனுஷ கோவப்படாம இன்னும் என்ன பண்ணுவாரு? இங்கே பாரு, அவரால் உன் பின்னாடியெல்லாம் சுற்றி எனி டைம் ஐ லவ் யூ எல்லாம் சொல்கிறதுக்கு ஆவாதான். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதையே படிக்கிற வேலையை பார்க்கணுமா, இல்லைன்னா டிசி வாங்கினா வேற காலேஜில் போய் சேர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஓகே சொன்னாதானா, புரிஞ்சிச்சா? அது வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவே அப்படி தான் சொன்னாரா? ஆமாடி, நானும் இங்கே தானே நின்றுன்னு இருந்தேன். அப்படி தான் சொன்னார். அதுக்கு தான் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்கணும்னு சொல்கிறது. ரொம்ப பொசசிவாக இருக்கக்கூடாது. ஆமாடி மீனு, இவகிட்ட இருக்கிற பெரிய தப்பு இதுதான். யாரையாச்சும் ஒருத்தர் விரும்பிட்டா போதும், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், அப்பா அம்மா யாராக இருக்கட்டும், ஒரேடியே பொசசிவ் ஆகிடுவாய்வோ. இங்கே பாரு, இனியாச்சும் உன் வேலையை பார்த்தோன்னு இரு. எப்போ பாரு அவரை பற்றியே திங்க் பண்ணுறது, அவங்க வேறவங்கிட்ட பேசினா கோவப்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு உன் படிப்பை பாரு. உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கு தானே? நல்லாவே இருக்கு. லவ் அது இதுன்னு எதானா கேள்விப்பட்டேன்னா எவனையாச்சும் தலையில் கட்டி வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்லி கூட வாடி நீ ஒருத்தரை லவ் பண்ணுற? இவ அடங்க மாட்டாடி, இவளை திருத்தவே முடியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இனி உன் பாடு, அவ்வளோதான். வாடி மீனா போலாம். இதில் என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் இப்படி தானே லவ் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, எனக்கு எந்த கஷ்டமும் வைக்காம இவளே தனியாக வந்து நிற்கிறா. பிடிச்சிட வேண்டியது தான். ஸ்ரீ ஸ்ரீ. யாரு? ஓ ஓ நீங்களா? ஹாய் ஸ்ரீ, எங்கே தனியாக நிற்கிற? காலேஜுக்கு போகல? இல்லை கார்த்திக், இப்போ போகணும். என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓஹோ அப்படியா? ஆமாம், எங்கே 2 நாளா ஆளையே காணோம். ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டீங்களோ? இல்லை கார்த்திக், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கல. அப்படி இல்லைனா என்னையும் இன்வைட் பண்ணியிருக்குவீங்கல்ல? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். இது திடீர்னு நடந்தது, அதால் யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணல நான். திடீர்னுன்னா வீட்டில் அரேஞ்ச் பண்ணதா இல்லை லவ்வா? ரெண்டுமே தான், லவ் கம் அரேஞ்ச். ஓஹோ அப்படியா? பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமாம் கார்த்திக், ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். அப்பனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மேரேஜ்னு சொல்லுங்க. அப்படியே வச்சுக்கலாம். ஏன் உங்களுக்கு லவ்னா பிடிக்காதோ? சேச்சா, ரொம்ப பிடிக்குமே. யார் சொன்னது எனக்கு லவ் பிடிக்காதுன்னு? நானும் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். இவ என்ன இவங்கிட்ட என்னன்னு பேசின்னு இருக்கா? என்ன, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கிறவ தான். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, காலேஜ்லேயே உங்கள் பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா அழகாகவும் இருக்கீங்க, அன்பானவராகவும் இருக்கீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? ஸ்ரீ ஸ்ரீ. ராக்கி வந்தியா? எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறது? இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன். ஓகே கார்த்திக், நான் கிளம்புறேன். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஐயோ, என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க? நம்ம 2 பேரும் காஃபிக்கு போகலான்னு நினச்சினே. இல்லை கார்த்திக், இப்போ என்னால் வர முடியாது. நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு நாள் கூப்பிட்டுன்னு வாங்க, நம்ம 3 பேருமா சேர்ந்து காஃபிக்கு போகலாம். இப்போ நான் கிளம்புறேன், பாய். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டியா? ஏன்டா ராக்கி, பாவண்டா, பார்க்க பாவமாக இருக்கு. ரொம்ப நல்லவனாகவும் தெரிகிறான். இங்கே பாரு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் சரி கிடையாது. அவன்கிட்ட பத்திரமாவே இரு.
போடா, எல்லாத்துலேயும் உனக்கு சந்தேகம்தான். ஆமாம், உன் ஆளை நான் அந்த பேச்சு பேசினாலே அப்போ இவ்வளோ பேசுறதுக்காகதா உனக்கு? இப்போ வந்துட்டான். ஆமாம் தாயே, அவளை நல்லா திட்டி இனி என் பின்னாடியே வராத, படிப்பு முடிச்சப்புறம்தான் நம்மளோட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். போதுமா? சமாதானமா இப்போ? அதை ஏன் முன்னாடி சொல்லியிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். அட கடவுளே, இந்த பொண்ணுங்களெல்லாம் சமாதானப்படுத்தவே முடியாது. சரி சரி, புலம்பாத நடு. டேய் ராகேஷ், வந்து இப்படி கெடுத்துட்டியடா. விட மாட்டேன். அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியும்டா, நீ வேணும்ட்டே தான் வந்து அவளை கூப்பிட்டுன்னு போறேன்னு. எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அவளை நான் அடைஞ்சே தீருவேன். இப்போ வேணும்னா நீ அவளை காப்பாத்திருக்கலாம், இனி எப்பவுமே அவளை காப்பாற்ற முடியாது.